ஈரான் வந்து எவ்வளோ இந்தியாவுக்கு எவ்வளோ க்ளோஸ். ரஷ்யா யுக்ரைன் வாரும்போது எப்படி ஒரு ஃப்ளைட்டு எல்லா நாடும் வந்து ஃப்ளைட்டும் பறக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்தியாவோட ஃப்ளைட் மட்டும் ஏர் இந்தியா ஃப்ளைட் மட்டும் பறந்து போய் ஆட்கள் வந்து நம்ம இவங்க ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க தெரியுமா. அந்த மாதிரி இன்னைக்கு ஈரான் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேஃபாக போகிறதுக்காக இந்தியாவோட ஃப்ளைட்டை மட்டும் நீங்கள் வந்து இறக்கி கூப்பிட்டு போங்க, நான் உங்களுக்கு ஏர் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லி ஈரான் ஓப்பன் பண்ணிருக்கு. இதனால என்ன தெரியுதுன்னா ஈரான் இஸ் ஸ்டில் க்ளோசர் டு இந்தியா ரேதர் தேன் டு பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு சாப்பிட்டு இவனுக்கு முதுகில் குத்துறான், ஈரானோட முதுகில் குத்துறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் இந்தியா இன்னும் இஸ்ரேலுக்கும் உண்மையாக இருக்குது, ஈரானுக்கும் உண்மையாக இருக்குது. ஏன்னா இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இஸ்ரேலையும் இருக்குது. ஹைஃபான் போர்ட்டோட அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது. இங்கே சாபஹார் போர்ட் ஈரானோடது, அந்த இடத்துலையும் இந்தியாவோட கிட்ட $1.2 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த சாபஹார் போர்ட் டெவலப் பண்ணுறது. ஸோ இந்தியா வந்து நியூட்ரல் ஸ்டேட்டு. எப்போ இந்தியா இன்றைக்கும் பேசுறது என்ன, வாங்க பேசி தீர்த்துக்கலாம், எதுவும் பிரச்சனை எதுக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணும், பேசி தீர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க.